சமீபத்தில் ஒரு இந்து நண்பர் நம்முடைய சேனலில் கமெண்ட் பகுதியில் இந்த கேள்வியை கேட்டிருக்கார். அவர் என்ன கேட்குறார் அப்படின்னு சொல்லி திரையில் நீங்கள் பாருங்கள். அவர் எழுதியிருக்கார், ஐயா வணக்கம், நான் ஒரு இந்து, நான் எல்லாவித மத நம்பிக்கையையும் மதிப்பேன். சில கிறிஸ்தவ மதமாற்றம் செய்யும் கும்பல் எங்கள் வீட்டின் கதவை தட்டி பிரச்சாரம் செய்கிறார்கள். நான் கிறிஸ்தவத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று எவ்வளவோ சொல்லிவிட்டேன். மேலும் மேலும் வந்து மதமாற்றம் செய்ய பார்க்கிறார்கள். இதை எப்படி எதிர்கொள்வது? அவர்களை கருத்தியல் ரீதியாக எப்படி கையாள்வது என்று சொல்லுங்கள். இதை பற்றி ஒரு காணொளி வெளியிட்டால் எல்லோருக்கும் நன்மையாக இருக்கும். இப்படி அவர் கேட்டிருக்கார். சரிதான், இந்த கிறிஸ்தவ மதமாற்ற கும்பல் விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களை மதமாற்றம் பண்ணுறதுக்கு. இவங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, இயேசுவை விசுவாசிச்சிங்கன்னா உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும், பரலோகத்தில் இடம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்கிறாங்க. இது பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாக்குறுதி. இது பொய் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. எப்படி அதை அவங்களுக்கு நிரூபிக்கிறது? இயேசுவை நம்பினா பாவ மன்னிப்பு கிடைக்கும், நிலை வாழ்வு கிடைக்கும், சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி. இதை எப்படி பொய்ன்னு காமிக்கிறது? இதே பைபிளில் இருக்கிற இன்னொரு வாக்குறுதியை பொய்ன்னு அவங்கக்கிட்ட நிரூபித்து காட்டிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட இயேசுவை நம்பினீங்கன்னா பாவ மன்னிப்பு கிடைக்கும், சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்ல மாட்டாங்க, இல்லையா? அப்போ பைபிளில் இருக்கக்கூடிய வேறொரு பொய்யான வாக்குறுதி என்ன தெரியுமா? பைபிளில் புதிய ஏற்பாடுன்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் தான் இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் மார்க் என்கின்ற புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 17 மற்றும் 18 வசனங்களில் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கிறார்னு பாருங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அதாவது இயேசுவை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க பிசாசுகளை துரத்துவாங்க. அவங்க அப்படின்னு சொன்னால் பிசாசுகள் ஓடிடும். ரெண்டாவது, நவமான பாஷைகளை பேசுவாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியாத புதிய மொழிகளில் பேசுவாங்க. அடுத்தது, பாம்பை எல்லாம் கையில் எடுப்பாங்க, விஷப்பாம்புகளை. பாம்புங்க அவங்கள கடிக்காது. நான்காவது, சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. விஷத்தை குடித்தாலும் அவங்க சாக மாட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. கடைசியாக கிறிஸ்தவங்க நோயாளிகள் மேலே கை வச்சாங்கன்னா அந்த நோயாளிகள் சுகமாயிருவாங்க. இவ்வளவு அற்புதமான சக்தி இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு, நம்புகிறவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இயேசுவே இங்கே சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவை நம்புகிற கிறிஸ்தவங்க எல்லாருமே இது போன்ற அற்புதங்களை செய்வாங்க. இப்படி பைபிள் சொல்லுது. இயேசுவை நம்புகிற எல்லாராலையும் இந்த அற்புதங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியும். ரெண்டாவது, பாம்பு அவங்களை கடிக்காது, விஷம் குடித்தா அவங்க சாக மாட்டாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இயேசுவை நம்புறதாக சொல்கிற எந்த கிறிஸ்தவருக்கும் எந்த அற்புதங்களும் செய்கிற வல்லமை கிடையாது. அதிகபட்சம் இவங்க செய்கிற அற்புதம் என்னென்னா, நவமான பாஷைகளை பேசுவாங்க. இது ஒன்று தான் அவங்க செய்கிற ஒரே அற்புதம். அதைத்தான் அந்நிய பாஷைன்னு சொல்கிறாங்க. வேறு எந்த அற்புதத்தையும் கிறிஸ்தவங்களால் செய்ய முடியல. இந்த அந்நிய பாஷை பேசுகிறோன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையிலே பைபிளில் எது அந்நிய பாஷைன்னு சொல்லப்பட்டிருக்குதோ அந்த பாஷை இல்லை. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு போலியான பாஷை. இதை பல கிறிஸ்தவ போதகர்களே பகிரங்கமாக ஒத்துக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தா இயேசு இங்கே சொல்கிற எந்த சக்தியும் எந்த கிறிஸ்தவருக்கும் கிடையாது. இவங்க நோயாளிகள் தலையில் கை வச்சா நோய் சுகமாகணும். ஆனால் இவங்க கை வச்சா யாருக்கும் சுகமாகிறது இல்லை. அதனால தான் கிறிஸ்தவங்களே தங்களுக்கு நோய் வந்தால் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெறுறாங்க. பல கிறிஸ்தவங்க பாம்பு கடித்து இறந்து போயிருக்கிறாங்க. தவறுதலாக விஷ உணவை அருந்தி கிறிஸ்தவங்க மறிக்கிறாங்க. தன்னை நம்புகிறவங்க இப்படிப்பட்ட வல்லமை உடையவர்களாக இருப்பாங்க, அவங்க இப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்வாங்க. அந்த சக்தி தான் அவங்க தன்னை விசுவாசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம்னு இயேசுவே இங்கே சொல்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு கிறிஸ்தவருக்கும் இந்த வல்லமை இல்லையே. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம் ஒரு பொய். இதை உங்களை மதமாற்றம் செய்கிறதுக்கு வர்ற கிறிஸ்தவ கும்பல்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். இயேசுவை நம்புகிறவங்க கிட்ட இந்த வெளிப்புற அடையாளங்கள் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. கிறிஸ்தவங்க இயேசுவை நம்புகிறாங்க, ஆனால் அவங்க யார்கிட்டையும் இந்த அடையாளங்கள் இல்லை. அப்படின்னா பைபிளில் ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இல்லை, அந்த வாக்குறுதி எல்லாருக்கும் உரியது கிடையாது, ஊழியம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இயேசு கொடுத்தாருன்னுவாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த வசனத்தில் இயேசு ஊழியம் செய்கிறவர்களுக்கு இருக்கும் அடையாளங்கள் இவைகள் அப்படின்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார்? 17ஆம் வசனத்தில் பாருங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அப்போ யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த அற்புதங்கள் செய்கின்ற வல்லமை இருக்கணும். ஏதோ ஊழியம் செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, அவரை நம்புகிற அத்தனை பேரும் இந்த அற்புதங்களை செய்கின்ற வல்லமை உடையவர்களாக இருப்பாங்கன்னு இயேசு சொல்கிறார். ரெண்டாவது, ஒருவேளை ஊழியம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஊழியம் பண்ணுறவங்ககிட்டையும் இந்த அடையாளங்கள் இல்லை. அதனால தான் அவங்க குடும்பத்தில் யாருக்காவது உடம்புக்கு முடியலன்னா தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அது இருக்கட்டும்,
எப்படி பார்த்தாலும் இந்த வசனத்தில் இயேசு வாக்கு கொடுத்தது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த அடையாளங்கள் எந்த கிறிஸ்தவத்தையும் இல்லை. அப்படின்னா இயேசுவை நம்பினா இந்த வல்லமையான வரங்கள் எல்லாம் கிடைக்கும்னு பைபிள் சொல்கிறது ஒரு பொய்யான வாக்குறுதி. அப்படி இருக்கும்போது அவரை நம்பினா பாவ மன்னிப்பும் பரலோகத்தில் நிலை வாழ்வும் சொர்க்கத்தில் இடமும் கிடைக்கும்னு இவங்க நமக்கு சுவிசேஷன் சொல்கிறாங்களே, அது எப்படி கிடைக்கும்? அவரை நம்புகிறவங்களுக்கு இந்த சக்தியெல்லாம் இருக்கும், இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் செய்வாங்கன்னு இயேசு சொல்லியிருக்காரு. ஆனால் அவரை நம்புகிற கிறிஸ்தவங்க யாருக்குமே எந்த சக்தியும் இல்லை. அவங்களால சின்ன அற்புதங்கள் கூட செய்ய முடியல. அப்புறம் எப்படி அவரை நம்பினா பாவ மன்னிப்பும் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும்னு இவங்க சொல்கிறாங்க? அவரை நம்புகிறவங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும்னு அவர் சொன்னதே பொய்யா இருக்கும்போது மறு உலகத்தில் என்ன கிடைக்கும்னு அவர் சொன்னது எப்படி உண்மையாக இருக்கும்? நம்ம கண்ணால் பார்க்குறோம், இன்றைக்கே அவர் சொன்னது நடக்கலை. அப்படி இருக்கும்போது நம்ம கண்ணால் பார்க்க முடியாத மறு உலகத்தில் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது எப்படி உண்மையாக இருக்கும்? அது உண்மையாக இருக்காது. அதனால் இனிமேல் இந்த கிறிஸ்தவ மதமாற்ற கும்பல் உங்ககிட்ட வந்து இயேசுவை நம்பினீங்கன்னா பாவ மன்னிப்பு கிடைக்கும், நிலை வாழ்வு கிடைக்கும், சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட முதல்ல இந்த பைபிள் வசனத்தை காட்டி இதில் இயேசு சொன்னதையே நடக்க மாட்டேங்குதே, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து மறு உலகத்தில் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேளுங்க. அப்போ அவங்க பிரதர் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க.